ஹலோ காய்ஸ் ஆல் நீங்கள் நம்ம சூப்பர்மேன் படத்தை பற்றி சோஷியல் மீடியாவில் என்னமா அலசி ஆராயிறாங்க போட்டு துவைக்கிறாங்கிறதையும் பார்த்து நம்ம எல்லாம் ரியாக்ட் பண்ணலாம். எக்ஸ் எக்ஸ் தாங்க வேறு லெவல். சப்போஸ் நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் பெருசாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஃபாலோ மீ ஆன் எக்ஸ். ஐ எம் அவைலபிள் ஐஸ் கிச்சோஃபனுங்கிற ஐடியில் நிறைய ரிட்வீட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் அப்படியே கொட்டி கொட்டி கொடுத்துருக்கேன். கண்டுட்டு அள்ளி போட்டு எடுத்துருக்க வேறு சூப்பர்மேன் அவ்வளோ அள்ளி போட்டிருக்கேன் ரீட்வீட் பண்ணி. அவங்க நான் பண்ண ரீட்வீட்டையே எதுக்காக ரீட்வீட் பண்ணியிருக்கேங்கிறத நம்ம வந்து பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரீடாக்ஸ்க்கு போமா? ஹியர் இட் இஸ். வாங்க ஃபஸ்ட்டு காட் ப்ளீஸ் லெட் சூப்பர்மேன் பி யோர் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு. கீழே மீ ப்ரேயிங் ஃபார் இட் டு ஃபெயில். ஜீசஸ் ஐ சி வாட் யூ ஹவ் டன் ஃபார் அதர் பீப்புள் அண்ட் ஐ வாண்ட் தட் ஃபார் மீ. அடுத்தது all mixed to negative for Superman in Rotten Tomatoes have been ignored. எப்படி இது பண்ணானுங்க? Adding them will lower the score of Superman movie and will impact the opening weekend box office. It's also curious to note that the Empire Magazine 245 review of Superman, naturally would be a rotten rating, has still not been added to the site on the day after the embargo has lifted, despite its stating as the world's biggest movie magazine. இப்படி தான் அவனுங்க வந்து இது பண்ணுறானுங்க, மறைக்கிறானுங்க, மேனிப்புலேட் பண்ணுறானுங்க இருக்கிற ரிவ்யூஸையே. மேக் யூ வாய்ஸ் அவுட் ஆன் July 11th. எஸ் வி டிட் பிரிங் பேக் ஹென்ரி கேவல், ஜாக்சன் ஜஸ்டிஸ் லீக். பாருங்க, சூசைட் ஸ்குவாட் இயற்கட்டு இருக்குது, அப்புறம் மேன் ஆஃப் டுமாரோ இருக்குது, பேட்மேன் டெத் ஸ்ட்ரோக் இருக்குது, ஒண்டர் உமன் 3 இருக்குது, ஜாக்சன் ஜஸ்டிஸ் லீக் 2 இருக்குது, 3 இருக்குது, நைட் மேர் எல்லாம் இருக்குது. எல்லாம் விடமாட்டானுங்க. We really need a website that shows which political இப்போதைக்கு வேணாம். ஜேம்ஸ் கன் வில் நெவர் சர்பாஸ் திஸ் சொல்லிட்டு ஓஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? சூப்பர்மேன், பேட்மேன், ஒண்டர் உமனு, மார்ஷன், ஃப்ளாஷு, அக்வாமேன், சைபாக், கிரீன் லேண்டன். சார் எப்பேற்பட்ட ஒரு சார்காஸ்ட்டு. அடுத்தது எல்லாம் இது நல்லா பொலிட்டிக்கல் நடுவில் இருக்கிறதுலாம் அதெல்லாம் விட்டுருங்க. ஹவு ஜாக் ஸ்னைடர் போர்ட்ரேட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் இஸ் ஹவு ஜேம்ஸ் கன் டிட். இது ரொம்ப வியர்டாக ரொம்ப காண்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோ பேர் ஐமேக்ஸில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க வர. ஐ விஷ் இவங்க ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக்கையோ இல்லை பிபிஎஸ் அல்டிமேட் எடிஷனையோ ஐமேக்ஸ் ரிலீஸ் பண்ண விட்டா தாராளமாக போய் பார்ப்பேன். ஐ ஹோப் தே டூ தட். லெட்ஸ் லுக் அட் த ஃபைனான்ஷியல் ஸ்டாட்ஸ் ஆஃப் ஹவு வெல் DC did while Zack Snyder was there a threat. ஓகே, அதை பின் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். After Zack Snyder's Justice League released, the Warner Media president herself even deemed it a global phenomenon. அதெல்லாம் வேறு லெவல், ஆஸ்கார் ஜெயிச்சதெல்லாம். அடுத்தது 1.5 million tweets for restore the Snyderverse. Great. Lying for what? Weekend box office, Man of Steel soars to 128 million debut. ஓகே, அது வந்து மேன் ஆஃப் ஸ்டீலில் முந்திச்சு அது இதுன்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. அதுக்கு வந்து டீபங்க் பண்ணி போட்டிருக்காங்க. பார்த்துருவோமா? ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் earned 123 for its opening weekend domestically, highest opening weekend for any solo Superman movie ever. ஸ்மாஷஸ் மேன் ஆஃப் ஸ்டீல் ரெக்கார்ட் ஆஃப் 116 போட்டிருக்காங்க. 116 128 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதான் லைங் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்புல தலைவன். நெக்ஸ்ட்டு ஜேம்ஸ் கன் சூப்பர்மேன் opens lower than Man of Steel did 12 years ago at the domestic box office. Do you think this was a failure? Yes, of course it did, man. Of course it is. Since Variety isn't doing a breakdown for Superman like they did for Sinners, I will do it according to the marketing costs, which are often 100 to 150 million on top of production. Also according for the theaters keeping roughly 50% of the box office, it would need a gross of 650 or 750 million worldwide to even break even, right?
இது தலைவன் கிளிங்கிலிஸ்டான் 2 நிமிஷத்துல இதை பார்ப்பான். Y'all, James Gunn's Superman is an overrated mess of a movie, okay? Number one, Yes. the plot of this movie is garbage. I've broken down multiple plot holes in this film, but Great. the bottom line is this movie is made for TikTok Riz generation people. Anyone with the attention span of a goldfish. You need scene after scene after scene, and you're not thinking about what's actually happening. Why in the world would Jor-El send Clark to Earth to conquer and spread his Kryptonian seed? We get no reasoning for that. We don't even get a reasoning as to why in the world would turn on him after 3+ years of saving them. They turn on him because of a news broadcast. In the 300 years of metahumans, no metahuman showed up to stop this dude who's allegedly trying to conquer Earth. It's stupid. On top of that, how is the most powerful being in the universe, Superman, almost dying to nanotech? That is embarrassing. And I've talked about other plot holes in other videos as well, but also the storytelling, the characters, they're all one-dimensional. There is no story, there's no backstory, there's no explanation given for anything. Why does Lex have this deep, infuriating hatred for Clark? You don't feel that. You don't feel the dynamic between him and Superman because it's not built, it's not earned. What is Lois Lane's story? Why does she love Clark? Why does Clark love her? What are the stories or the arcs of any of the Justice Gang members? Heck, what is Superman's arc? He starts off wanting to save people and do good. By the end of the movie, he wants to save people and do good. Nothing in his psyche has actually changed at all if he's doing the same exact thing with no changes. It's embarrassing. The pacing, the tone, every serious or good or emotional scene is undercut by humor, or it's undercut by the fact that we get into a next scene immediately afterwards, so you can never sit in any moments. It's a shame that a casting as good as David Corenswet has to be saddled in a garbage movie. But unfortunately, the people with the attention spans of goldfish who can't think while they're watching stuff are bots. So they're going to believe in hope, even though somehow Superman is so hopeful that the Justice Gang wasn't even going to help him until Lois Lane got involved and asked them to help Superman. This movie stinks, and you need to understand that and acknowledge it. கிழிச்சு போட்டு தள்ளிட்டாப்புல. இந்த மாதிரி நிறைய இருக்குது, அள்ளி போட்டு கொண்டு வந்துருக்க பேர் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு நாள் டைம் எடுத்து நம்மளால் பொறுமையாக பார்ப்போம். பிகாஸ் வி ஹாவ் ஸோ மச் டைம். இன்னும் ஒரு நல்ல இந்த வருஷம் படம் வரப்போகிறது இல்லை இதுக்கப்புறம். ஸோ இருக்கிறத நல்லா செரிஷ் பண்ணுறது தான் பெட்டரான விஷயம். ஸோ இத்துடன் இந்த ஸ்ட்ரீம், இந்த வீடியோ இப்போட முடிச்சுக்கிறேன். ஒரு சீக்கிரம் இன்னும் நிறையா மீம்ஸ், நிறையா போஸ்ட், நிறையா ரெட்டிட் சைடு இன்னும் போகணும். நல்லா ஃபன்னாக இருக்கும். ரெட்டிட் சைடெலாம் போனால் எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொரு ரியாக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளைக்கு என்னோடய ஃப்ரீ டைம் எனக்கு அப்போ முடியுதா பொறுத்து நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். ப்ரோட்டாக பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள். நீ ஃபேஸ் ஒப்பீனியன்ஸ் ப்ரோ இந்த படத்தை பற்றி நான் பேசுங்க. ட்ரெயிலர் ஆக்ட் இதெல்லாம் பண்ணவே இல்லை பண்ணுங்கள் அப்படின்னு இந்த செஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் இஃப் யூ ஹேவ் சம் recommendation or some criticism, let me know in the comment section. I will read through every comment, okay? And if you want to support me, hit that subscribe button. That's the only you can support me. Come videos like me. Go to second video. Bye. See you all. Peace out.